இந்த மாதிரி லேண்ட்லாம் கிடைக்கிறது ரேருங்க. எப்ப கிடைக்குதோ அப்பவே நீங்க வாங்கி வைக்கிறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன் சொல்றேன்னா இந்த ப்ராஜெக்ட் சுத்தி பாருங்களேன், எல்லாமே குடியிருப்பு தான் இருக்குது. அப்படிப்பட்ட குடியிருப்புக்கு மத்தியில இப்போ ஒரு சூப்பரான லேண்ட் வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த லேண்ட்ல சைட் லான்ச் ஆன இன்னைக்கும் 7 பிளாட் புக் ஆயிருச்சு. மெயினான இடம் சொல்றோம் இல்லையா? இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு மெயினான தெரியுமா? ஒரு தடவை இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்க. வர்ற வழி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குடியிருப்பு தான் இருக்குது. அதுவுமே நல்ல பிரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய அந்த ஆன் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 8 மீட்டர் பண்ணிக்க முடியும். இது இல்லாம ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இருந்து வந்துக்கிற முடியும். இதையும் தாண்டி கேம்ப் ரோட்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துக்கிற முடியும். பொதுவா வண்டலூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொலப்பாக்கத்துல லேண்டே கிடையாதுங்க. சோ அப்படி லேண்ட் இருந்தாலும் இந்த அளவு குடியிருப்புக்கு மத்தியில பாத்தீங்க அப்படின்னா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த லேண்ட் குடியிருப்புக்கு மத்தியில் இருக்குது. இதையுமே தாண்டி எனக்கு பின்னுக்கு தெரியுது இல்லையா, அது ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல 2 BHK பிளாட் பாத்தீங்க அப்படின்னா 1.25 கோடி இருக்கு, 1.5 கோடி ரூபாய் போய்கிட்டு இருக்கு. பட் உங்களால அந்த ரேட்டுக்கு இல்ல, அதோட பாதி விலைக்கு இங்க இடத்தோட தனி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே 1 BHK கிடையாதுங்க, 2 BHK கிடையாது, 3 BHKவும் அதை விட பாதி ரேட்ல கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுவா லேண்ட் வாங்குறவங்க 2 வருஷத்துக்கு லேண்ட் வாங்குவாங்க. ஒன்னு இன்வெஸ்டராக வாங்குவாங்க, இன்னொன்னு உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு வாங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களால இங்க உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சுத்தி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அதனால உங்களால இங்கே உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். இதுல இன்னொரு போனஸ் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிக்க தெரியுது இல்லையா, இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து விசாரிச்சு பாருங்க ரெண்ட் எவ்வளவு போகுது அப்படின்றது. கிட்டத்தட்ட 20,000 இருந்து 25,000 வரையும் இங்க ரெண்டு போய்கிட்டு இருக்குது. எனக்கு பின்னுக்கு தெரியுது இல்லையா, இங்க 15,000 ரெண்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க இங்க இடம் வாங்கி வீடு கட்டி வாடகை விட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த அளவுக்கு ரெண்டு பார்க்க முடியும். இது தாண்டி நீங்க இன்வெஸ்ட் பண்ணா இங்க இடம் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல ஒரு நல்ல குரோத் எதிர்பார்க்க முடியும். நான் என்னதான் இந்த வீடியோல இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலுமே நீங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்தாதான் இந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு பிரேமான லொகேஷன் லொகேட்டாக அப்படின்னு தெரிய வரும். அப்படிப்பட்ட இந்த லேண்ட் யாருக்கு போட சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சிட்டி லைஃப்குள்ள இருக்கணும், சிட்டில இருக்கக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்துல டிராபிக் ஆகட்டும், பொல்யூஷனா இருக்கட்டும், இது எதுவுமே இல்லாம ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்க. இவ்வளவு விரைவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பெர் ஸ்கொயர் ஃபீட் 4,599 கொடுத்துருக்காங்க. உங்க கையில ஒரு 45 லட்சம் ரூபாய் தலை போதும் உங்களால இங்க ஒரு லேண்ட் வாங்கிக்கிற முடியும். 66 லட்சம் ரூபாயில உங்களுக்கு பிடிச்சமான வீடுமே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன், டிஸ்கஷன்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்துக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா வண்டலூருங்க. வண்டலூர்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காது ஸ்டார் ஹோம்ஸ். ஸ்டார் ஹோம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சவுத் சைட்ல, சென்னை சவுத் சைட்ல எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்டலூர் குழப்பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் எலைட் சிட்டி அப்படின்ற பேர்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். வண்டலூர் சிக்னல் இருக்கு இல்லையா, வண்டலூர் சிக்னல் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய அந்த ஆன் ரோட்ல வந்தீங்க அப்படின்னா குழப்பக்கத்தில் சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல்ல லெஃப்ட் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இந்த ப்ராஜெக்ட் வந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூட் வழியாவே நம்மளால இந்த ப்ராஜெக்ட் வந்துக்க முடியும். ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரியா ஒரு 3 கிலோமீட்டர் வரும். இன்னும் தெளிவா சொல்லுவோம் அப்படின்னா வண்டலூர் குழப்பாக்கம் இருக்கு இல்லையா, குழப்பாக்கத்துல இருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்க அப்படின்னா டிவிஎஸ் எமரால்டோட அபார்ட்மெண்ட் இருக்கு. இப்படி தெரியுது இல்லையா, இந்த அபார்ட்மெண்ட் தான் அது. இந்த அபார்ட்மெண்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரீமியமான ஃபீலே கிடைக்கும். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல என்ட்ரன்ஸ்ல ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் போட்டிருக்காங்க. இது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் உள்ள இருக்குது, இபிஎம் வந்துருச்சு. இதை தாண்டி உள்ளுக்குள்ள செக்யூரிட்டிக்காக சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள நல்ல வைடான பிளாக் டேப் ரோடும் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் சிஎம்டி மற்றும் நேரா அப்ரோட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் 31 பிளாட்டா போட்டிருக்காங்க. லான்ச் ஆன இன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா 7க்கும் மேற்பட்ட பிளாட் புக் ஆயிருச்சு. அதையுமே தாண்டி பிளாட் நம்பர் 6ல பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு பூஜையும் போட்டாங்க. அதையுமே தாண்டி இவங்க போருமே போட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை இப்போ எல்லா ஃபேஸ்களுமே அவைலபிளா இருக்குங்க. இதை தாண்டி பிளாட் பாத்தீங்கன்னா லிமிட்டடா இருக்கு. அப்படின்ற காரணத்தினால ஒரு 1 லட்சம் ரூபாய் புக்கிங் அட்வான்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கலாம். இவ்வளவு விளைவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் 6,599 கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க 834 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குது. உங்க கையில ஒரு 45 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்கே லேண்ட் வாங்கிக்க முடியும். இவங்க லேண்ட் மட்டும் செல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வீடுமே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இடத்தோட தனி வீடு, அதுவும் 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா பாத்தீங்க அப்படின்னா
66 லட்சம் ரூபாயில இருந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இன்கேஸ் நான் இங்க வீடு கட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வெளியே போனாலையும் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் ஹப்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வண்டலூர் சிக்னல் போட்டீங்க அப்படின்னா உங்களால் கிறிஸ்டன் காலேஜ் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அங்க இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா விஐடி, தாகூர்னு சொல்லக்கூடிய வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல், காலேஜாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல், காலேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பஞ்சம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமாக இங்கே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இடம் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற காரணத்துக்காக இடம் வாங்குறாலும் சரி, உங்களுக்கு இது சூட்டபுளா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ போடுறாங்க. அப்படிப்பட்ட மெட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா வண்டலூர் வந்து தான் போகும். அதன் காரணத்தினால இங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல குணத்தை எதிர்பார்க்க முடியும். இல்லப்பா நான் வீடு கட்டி வாடகைக்கு வரேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா இந்த அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 2 BHK ஃபிளாட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு மேல வாடகைக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்க இங்க வீடு கட்டி உங்களால் வாடகை விட்டும் ஒரு நல்ல வருமானம் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை நீங்க உடனே வீடு கட்டி குடியேறினாலும் சரி, இல்ல வீடு கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் சரி, இல்ல முதலீடுக்காக பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்க எல்லா பேத்துக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சூட்டான ப்ராஜெக்டா இருக்குங்க. ஸோ நான் என்னதான் இந்த ப்ராஜெக்ட் பத்தி இவ்வளவு விஷயங்கள் இந்த வீடியோ சொன்னாலுமே நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தா தான் இந்த ப்ராஜெக்ட் ஒரு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெயினான லொகேஷன்ல ஒரு பிரேம் லொகேஷன் லொக்கேட்டா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால இந்த வாரம் நீங்க சைட் விசிட் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்க முடிவை ஸ்ட்ராங்கா எடுங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா இவங்களே உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டிலேயே டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுக்கு அமீர். டாடா, பை பை, see you.